وبركاته. الحمد لله. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நாம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் ஜமாத்துல் அவ்வலினுடைய முதல் பிறை. ஜமாத்துல் அவ்வல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த 4 மாதம்தான் ரமலான். ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான். இந்த வருஷத்தில் 25ல் 2 மாதம், 26ல் 2 மாதம் கடந்தவொன்னு அடுத்த ரமலானுக்கு ரெடி ஆகிடுவோம். ஏன் இந்த சப்ஜெக்ட் இப்போது பேசுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு சப்ஜெக்டே அதான். நம்மள பலர் மிக சிரமமான வேலை பார்த்தும் கூட கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டால், என்ன செய்ய சார், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி ஆகணுமே. இந்த பதில் தான் 99% பேர் சொல்கிறாங்க இல்லையா? என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி ஆகணும், உழைச்சித்தான் ஆகணும், சும்மா வீட்டில் இருந்தால் யார் சோறு தருவா, வயிறு பசிக்குமே, பைத்தியக்காரனாக இருந்தாலும் 3 வேளைக்கு பசிக்குமே அப்படிங்கிற பதிலை தான் சொல்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, இது எல்லாம் சரி. ஆனால் இந்த வாரம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் உழைப்பது, கஷ்டப்படுவது இந்த உலகத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது. 3 உலகத்திற்காக இருக்க வேண்டும். இன்னும் 3 உலகம் நமக்கு பாக்கி இருக்குகிறது. இன்னும் 3 உலகம் நமக்கு பாக்கி இருக்குகிறது. இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப், அடுத்து ஆலமுல் பர்ஸஹ், அடுத்து ஆகிரத். இன்னும் 3 உலகம் நமக்கு காத்திருக்கிறது. காசு பணம் தேவை. பொண்டாட்டி பிள்ளையை ஹலாலான உணவை கொடுத்து காப்பாற்றுவது நம் மீது ஃபர்து. இதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி, மற்றவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்காக, கண்ணியமா இந்த உலகத்துல வாழ்வதற்காக காசு பணம் தேவை. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு நாம் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை வேணும். நமக்குன்னு ஒரு தேவை இருக்குது. என்ன? ஆகிரத்து, கபருடைய வாழ்க்கை, ஆலமுல் பர்ஸஹ். அதை நம்ம கெட்டியாய் வாழ்ந்தாகணுமா இல்லையா? உலகத்துக்காக வேண்டி அந்த வாழ்க்கையை தொலைக்க முடியாது. அதோட முடிஞ்சான்னு கேட்டால் அதுக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஆலமுல் பர்ஸஹ் என்பது வேற, ஆலமுல் ஆகிரத் என்பது வேற. சரியா? ஆனா அல்லாஹ் சொல்லும்போது ரெண்டையும் தனியா சொல்ல மாட்டான், சேர்த்து சொல்லுவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனித்தனியா சொல்ல மாட்டான். ஆகிரத்துங்கிற வார்த்தைக்குள்ள ஆலமுல் பர்ஸகையும் கொண்டு வந்துடுவான். ஆனால் நம்ம இப்ப சிந்திப்பதற்காக வேண்டி, பாமர மக்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி அதை நான் பிரிச்சு சொல்றேன். இப்ப இந்த உலகத்துல நமக்கு தேவை, இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏண்டா நிறைய யூஸ் ஆனது இதுதான் வாழ்க்கை. நான் இப்ப சொல்லக்கூடியதான் ஃபேஸ், அஸ்திவாரமே இதுதான். இன்னைக்கு பேசக்கூடிய இந்த 25 நிமிஷம் பேசக்கூடிய பேச்சு தான் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். இது நல்லா ஞாபகம். சுத்தி சுத்தி எங்க நீங்க எந்த பயானம் கேட்டாலும் இந்த பயானுக்குள்ளதான் வந்து நிற்கும். நீங்க எத்தனை பயான் கேட்டாலும், கேட்டு இருந்தாலும், இனிமே கேட்க இருந்தாலும், எல்லாமே இந்த சொல்ல 25 நிமிஷத்துக்குள்ள வந்து முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த உலகத்துடைய காசு பணம் தேவை. நமக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, சொந்த வீடு வாசல் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு நிறுவனத்தை இருந்தால் முதலாளியா வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தேவை. ஆனால் இந்த ஒரு குடும்பத்தை விட்டு நான் பிரிந்து தனியா இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எது வரைக்கும் அந்த வாழ்க்கை? இந்த வருஷத்துடைய வாழ்க்கை எவ்வளவு? துனியாவுக்கு அப்புறம் வர்றேன், துனியா பெண்டிங்ல வைங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை 70 வருஷம் இல்லை 80 வருஷம். அதுல முதுமைன்னு போனா அந்த வாழ்க்கையை சொல்லவே தேவையில்லை, அதுவே பெரிய நரகம் ஆயிடும். 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் தான் சரியான வாழ்க்கை. ஆனால் நாம் கொண்டு போய் கபர்ல வச்ச உடனேயே செல்போன் பார்க்க முடியாது, போர் அடிக்குது, கொஞ்சம் கேம் விளையாட முடியாது. கபர்ல கேம் விளையாட முடியுமா? யூடியூப் பார்க்க முடியுமா? அல்ல யாரையாவது கூப்பிட்டு வாமச்சா எனக்கு போர் அடிக்குது கொஞ்சம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேச முடியுமா? தனிமை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, முழு தனிமை. இந்த தனிமை எவ்வளவு வருஷம் தெரியுமா? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் சூர் ஊதுற வரைக்கும் கிடையாது, 2வது சூர் ஊதுற வரைக்கும். முதல் சூர் ஊதுவாரு எல்லாரும் அழிவதற்கு. அந்த முதல் சூருக்கும் 2வது சூருக்கும், சூர்னா தெரியுதா? முதல்ல அதை சொல்லிக்கிறேன். குழல் ஊதுறது. இஸ்ராஃபீல் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அந்த மலக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்குது, அவருக்கு வேலையே அதுதான். ஒரு தடவை குழல் ஊதுவாரு, சூர், அதுக்கு சூர்னு விளைவிக்கிறேன். குழல்னு சொல்ல ஒரு மாதிரியா தமிழா இருக்கும். சூர் ஊதுவாரு, அப்போ உலகம் ஃபுல்லா அழிஞ்சிடும். 2வது தடவை சூர் ஊதுவாரு,
உலகம் ஃபுல்லா எந்திரிச்சிடும், அடுத்த உலகத்துக்காக எந்திரிச்சிடும். அப்ப 2வது சூறு வர்ற வரைக்கும் தனியா தான் உட்கார்ந்துருக்கணும், எந்த துணைக்கு யாரும் வரமாட்டாங்க. 2வது முன்கர்ணிக்கரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கபூர்ல வருவாங்கன்னு பயான்னு கேட்டிருப்பீங்க. அவங்க உடல் அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப சும்மா கொஞ்ச நாள் உட்கார்ந்ததுனால கிதாபுல பார்க்க வேண்டியதா போச்சு, வீட்டுக்குள்ள இருந்ததுனால. கருப்பு உருவமா, ஃபுல் கருப்பு உருவம், கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல இருக்குமா. தனிமையில் உட்கார்ந்து ஒரு கருப்பு உருவத்தை கற்பனை பண்ணி பாருங்க, அதுவே பயங்கரமா இருக்கும். வருவாங்க, எழுந்து உட்கார், எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. ராசிக்கு எந்திரிப்பா, எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. நாளே கேள்வி கேட்பாங்க, மண் ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு யாரு, தீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன. 3வது கேட்பாங்க. 3வது ஹதீஸ்ல 2 வகையா வருது. ஒன்னு ரசூலுல்லாவை காட்டி வமா தல்லு நபி ஹாதர் ரஜில், இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்பாங்க ஒன்று இருக்கு. ஒரு நபி யார் கேட்பாங்கன்னு 2 வகையில வருது. ஆக ரசூலை பத்தி கேட்பாங்க, ஆக ரசூலை பத்தி கேட்பாங்க. அடுத்து அந்த ஹதீஸ்லயும் 2 வருது. ஒன்னு வமா கிப்லத்துக்கோட கிப்லா எதுன்னு கேட்பாங்கன்னு வருது. மா இல்முக, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தது அப்படின்னு கேட்பாங்கன்னு வருது. ஆக 4 கேள்விங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த 4 கேள்வியே அந்த உருவத்துல, கருப்பு உருவத்துல ப்ளூ கலரான கண்ணோட மனித ரூபத்துல தான் வருவாங்க. உட்கார்ந்து கேட்டாங்கன்னு சொல்லிச்சோன்னா பதில் எங்க இருந்து வரும் உங்களுக்கு? இங்க உலகத்துல பதில் சொல்லி ட்ரைனிங் எடுத்து பதில் சொல்லி பழகி இருந்தா தான் அந்த பதில் நமக்கு வரும் இல்லையா? இங்க என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய நபி ரசூலுல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் அங்க அந்த பதில் வரும். அதான் அந்த வாழ்க்கையினுடைய துவக்கம். 4க்கு அழகான முறையில பதில் சொல்லிட்டோம்டா, கும் நன்னோமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கு என்று கபரை உனக்கு எவ்வளவு நன்மை இருக்குதோ அந்த நன்மைக்கு தோதாக விசாலமாக்கி விட்டு, அதை ஒளிமயமாக்கி விட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு பின்னால போர் அடிக்காது. ஏன் போர் அடிக்காதுடா? சொர்க்கத்துடைய தென்றல் காற்று வந்துகிட்டே இருக்கும், அல்லாவுடைய உதவியில இருந்து, அல்லாவுடைய தரப்பிலிருந்து உணவு வந்துகிட்டே இருக்கும், அழகான ஒரு தூக்கம், அழகான சாப்பாடு, அழகான ஸ்மெல், வாடை, இந்த தூக்கம் தூங்கலாம். அருமையான சகோதரி, இப்ப சொல்லுங்க, இந்த வாழ்க்கையை உலக வாழ்க்கைக்காக மிஸ் பண்ணுவது புத்திசாலித்தனமா? இந்த வாழ்க்கையை உலக வாழ்விற்காக மிஸ் பண்ணுவது என்பது புத்திசாலித்தனமா? இதை யோசனை பண்ணி பாருங்க. உலகத்துடைய வாழ்க்கைக்கு சம்பாதிக்கணும், கபருடைய வாழ்க்கைக்கு சம்பாதிக்கணும், ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு சம்பாதிக்கணும். 3 சம்பாத்தியம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு இப்ப 3 சம்பாத்தியம் தேவைப்படுது. ஆனால் 90% உலகத்துக்கு இன்கம் சொல்லிட்டோன்னா ஒரு 10%, 17 ரகாத்துகள், அதை கூட கபருடைய வாழ்க்கைக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கா நாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்மை விட துர்பாக்கியவான்கள் வேறு யாருமே இருக்க முடியாது இல்லையா? இது யதார்த்தமான உண்மையா இல்லையா? இது பயான் இல்லை, இது யதார்த்தமான உண்மையா இல்லையா? இதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கபருடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பது எது வரைக்கும் என்று சொன்னால், நான் சொன்ன 2வது சூறு ஊதுற வரைக்கும். அடுத்த வாழ்க்கை எப்போ தெரியுமா? அடுத்த வாழ்க்கை எப்போ தெரியுமா? ஹதீஸ்ல வருகிறது, எல்லாரும் கபூர்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. எல்லாரும் கபூர்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்ச பின்னால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளை கூப்பிடுவான். மவுத் இருக்குல்ல, மவுத்து, அங்க மவுத்தாயிட்டார், இன்னார் மவுத்தாயிட்டார், அவ ஆக்சிடென்ட்ல மவுத்தாயிட்டார், ஒரு ஹார்ட் அட்டாக்ல மவுத்தாயிட்டார். மவுத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது ஒரு படைப்பு, இது ஒரு படைப்பு, மஹ்லூக். அல்லாஹ் ஒரு ஆட்டு உருவத்துல அந்த மௌத்தை கொண்டு வந்துருவான். ஆட்டு உருவத்துல மௌத்தை கொண்டு வந்துருவான். கொண்டு வந்து சொர்க்கவாதிகளே பாருங்க அப்படிமா தலையை தூக்கி பார்ப்பாங்க. அதான் மவுத், இதுதான் மவுத் என்று சொல்லுவாங்க. அவங்க பலாயா அல்லா, ஆமா அல்லா அப்படிம்பாங்க. நரகவாசிகளே தலையை தூக்கி பாருங்கள் அப்படிமா. நரகவாசிகள் தலையை தூக்கி பார்ப்பாங்க. அந்த ஆட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லப்படும், இதுதான் மவுத் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், அது அறுப்பதற்காக கட்டளை இடப்படும், அது அறுக்கப்பட்டு விடும். அப்போது அல்லாஹ் சொல்வான், மவுத்து ஆயிடுச்சு, இல்லா மவுத் அலக்கும், உங்களுக்கு இனிமே மவுத்துங்கிறதே கிடையாது, நிரந்தரமாக நரகத்தில் இருங்கள். மவுத்து ஆயிடுச்சு, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். மவுத்து முடிஞ்சு போச்சு, மவுத்து முடிஞ்சு போச்சு. குல்லுமன் அலைஹா ஃபான், ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, அவரும் மவுத்தாயிட்டும் ஆகணும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மவுத்தாகணும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மவுத்தாகணும். அல்லாஹ் எல்லாரையும் மவுத்தால், மனிதர்கள் அழிஞ்சிட்டாங்க, ஜின்கள் அழிஞ்சிட்டாங்க,
மலக்குகளையும் மௌத்தாக்குங்கன்னு நல்லா சொல்லுவார். ஜிப்ரீலுடைய ரூஹை இஸ்ராயில் தான் வாங்குவார், மீகாயிலுடைய ரூஹை இஸ்ராயில் தான் வாங்குவார், இஸ்ராஃபீலுடைய ரூஹை இஸ்ராயில் தான் வாங்குவார். முன்கர் நக்கீருக்கும் மௌத்து உண்டு. அப்போ அல்லாஹ் கூப்பிடுவான் இஸ்ராயில, யார் யார் உலகத்தில் இருக்கிறது? ரப்பே நீனும் நானும். கற்பனை பண்ணி பாருங்க, ரப்பே நீனும் நானும் தான் இருக்கிறோம். அப்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்வார், நீர் மௌத்தாயிடு, நீங்க மௌத்தாயிடுங்க அப்படிமா. மௌத்தை அவர் எடுக்கும் போது, அவருடைய ரூஹை அவர் எடுக்கும் போது தான் சொல்வார், யா அல்லாஹ், அவருடைய கண்ணியத்தின் ஆணையாக மௌத்து எடுப்பது, ரூஹை எடுப்பது இவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்திருந்தால் எந்த மனிதனுடைய ரூஹையும் வாங்குவதற்கு நான் சம்மதித்திருக்க மாட்டேனே அப்படின்பார். தனக்குன்னு வந்தா தான் வழி தெரியும். அப்ப அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க. யார் மட்டும் இருப்பா? அல்லாஹ் மட்டும் இருப்பான். அல்லாஹ் மட்டுமே இருப்பான். அந்த நாளில் அல்லாஹ் முதலாக இஸ்ராஃபீலை தான் எழுப்புவான். முதல்ல யாரை எழுப்புவான்? இஸ்ராஃபீலை எழுப்புவான். அதே குழல் அவர் கையில கொடுப்பான். கொடுத்து சொல்லுவான், இப்போது ஊதுங்கள் அப்படிமா. இப்போது குழல் ஊதுங்கள் அப்படிமா. அவர் ஊதுவார். ஊத ஆரம்பிச்ச உடனேயே அந்த சத்தத்தில் இருந்து, அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருந்து விந்து அணுக்களை போன்று பிசு பிசுப்பான நீர் வரும். அந்த நீர் முதல்ல எங்க வரும்? மதீனாவுக்குள்ள வரும். மதீனாவுக்குள்ள அந்த ரூஹ் வந்த உடனே, அந்த நீர் வந்த உடனே உயிரினு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 பேர் எந்திரிப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 பேர் எந்திரிப்பாங்க. யாரு 3 பேரு? யாருங்க 3 பேரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இன்னொருத்தங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அடுத்து அந்த நீர் எங்க போகும்? ஜன்னத்துல் பக்கீக்கு போகும். இதனாலதான் ஜன்னத்துல் பக்கிய மௌத்தை கேட்கறது. ஜன்னத்துல் பக்கியில் ஏன் மௌத்தை கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, சீக்கிரம் எந்திரிச்சிட்டு சீக்கிரம் கணக்க சொல்லிட்டு சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த மஹ்ஷர்ங்கிறது இருக்குல்ல, மஹ்ஷர், இந்த சூரியன் 50 அடி உயரமா இருந்து எப்படி இருந்து கற்பனை பண்ணி பாருங்க. சூரியன் 50 அடியில இருந்துச்சுன்னா கற்பனை பண்ணி பாருங்க, இல்லையா? 46, 47 தாங்க முடிய மாட்டேங்குது. சவுதியினுடைய வெயில் 53, 63 தாங்க மாட்டேங்குது. அவ்வளவுதான் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு பனைமர உயரம் சூரியன் இருந்து அந்த வெயில எப்படி இருக்குன்னா, சில நிழல்கள் தான் இருக்கும். லிவாவுல் ஹம்து, லிவாவு சபர், அல்லாஹ்வுடைய அர்ஷ், மற்ற எல்லாம் வெயிலா தான் இருக்கும். அப்ப சீக்கிரம் எந்திரிச்சோம்னா சீக்கிரம் கணக்க சொல்லிட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மதீனாவுல மௌத்தத்தா அல்லாஹ் ஜன்னல், அது அப்படியே அந்த தண்ணியை வந்துகிட்டே இருக்கு. எங்க எல்லாம் வருதோ அங்க எல்லாம் இருந்து மனுஷங்க முளைச்சிடுவாங்க. புதுசா பயானுக்கு வர்றவங்களுக்காக சொல்றேன், ஏற்கனவே சொன்ன விஷயத்த. இப்ப எங்க இருந்தா முளைப்பாங்கடா? இப்ப பிளைட்ல போறீங்க, 360 பேர் வானத்துக்கு பூமிக்கு நடுவுல டமால் இறந்துடுறாங்க. ஃப்ளைட் வெடிச்சா தெரியும்ல, எலும்போட மிஞ்சாது, அவ்வளோ ஹீட், 7000 டிகிரி ஹீட் வெளியாகும். என்ன? பியூர் பெட்ரோல். அப்ப அந்த நேரத்துல இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், வராட்டாலும் நம்மளே கேள்வி உருவாக்க வேண்டியது தானே. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே அசத்துமார் சொல்றீங்களே, முன்கர் நக்கீர் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்றீங்களே, அவங்க எங்க இருந்து கேட்பாங்க? முன்கர் நக்கீர் எங்க வந்து கேட்பாங்க? கேள்வி நியாயமா தப்பா? கேள்வி சரிதானா? அவங்க கபூர்ல நம்ம கொண்டு போய் அடைச்சிட்டு தஃபன் பண்ணி அடைச்சிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அடைக்கிட்டு வர்றோம்ல. ஊர் கதை பேசிட்டு தான் அடைக்கிட்டு வர்றோம். உலகத்து கதையெல்லாம் அங்கதான் நடக்கும், கபூர்ஸ்தான்ல தான் உலகத்து கதையெல்லாம் நடக்கும். அப்படி எல்லாத்தையும் பேசிட்டு வர்றோம்ல. அப்படி அந்த புள்ளி விஷயமா பார்க்கும்பொழுது அவங்க 360 பேர், சும்மா உதாரணத்துக்காக சொல்ற 360 பேர், அவங்களுக்கு எங்க கேள்வி கணக்கு? சந்தேகம் வருதா? தெளிவா விளைவிக்கிடுங்க. அல்லாஹ் இந்த மனித உடலை படைக்கும் போது ரொம்ப அழகா படைச்சிருப்பான். ஆஹ்சனகாலிக்கு இந்த முதுகுந்தண்டு எலும்பும் விழா எலும்பும், இந்த முதுகுந்தண்டு எலும்பு இருக்குல்ல, போன், என்ன கற்பனை பண்ணா அப்படியே ஆட்டுக்கடையில போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த விசுவாச எலும்பா அப்படி ஒரு முதுகன் தண்டு வரும் இல்லையா? அந்த முதுகன் தண்டு எலும்பும் விழா எலும்பு சேரக்கூடிய இடத்துல ஒரு முத்து மாதிரி ஒரு போன் இருக்கும். முத்து மாதிரி ஒரு போன் இருக்கும். எல்லா மனிதருக்கும், ஆண்களுக்கு பெண்களுக்கும் அந்த போன் இருக்கும். அந்த போனு 7000 டிகிரி ஹீட்லையும் அழியாது, கருகாது. அந்த போன் கருகாது. அப்ப வானத்துக்கு பூமிக்கு நத்தியில பிளைட் வெடிச்ச உடனேயே அந்த முத்து வந்து எங்க உழுகுதோ அங்க அதுக்கு அவ கபரு, அங்கே அவருக்கு கபரு. இதே மாதிரிதான் கடல்ல ஒருத்தரை தூக்கி போட்டாங்க. நிறைய கொலைகள் கடல்ல நடக்குது இல்லையா?
கடலை தூக்கி போட்ட உடனே சதையெல்லாம் மீன் சாப்பிட்டாலும் அந்த முத்தை மீன் சாப்பிட்டாலும் திரும்ப கக்கிடும், அஜீரணமிக்காது. அப்படியே எல்லாம் இயற்கையா வச்சிருக்கிறான். அப்ப அந்த முத்தை எங்க கக்குதோ அதான் கபுரு. இந்த கியாமத்துல கடல்னு ஒண்ணு இருக்காது. அது சூரிய வெப்பத்துல எல்லாம் தண்ணி தரையா மாறிடும். 3 பங்கு கடல் இருக்கு, இப்போ அந்த கடல் இருக்காது, அதுவும் தரையாயிடும். அப்ப அந்த பிசுபிசுப்பா நீர் கடலுக்குள்ள போகும்போது எங்கெங்க அங்க கபூர் இருக்குதோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. விளங்குதா இல்லையா? புரிஞ்சிருச்சா? அதாவது அத்தையே மொத்தமா எல்லாரும் கபர்ல எந்திரிச்சு நிற்கக்கூடிய நேரத்துல அவங்க எல்லாரும் மகஷருக்கு ஒண்ணு சேருவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி புள்ள வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க? மகஷருக்குன்னு ஒண்ணு சேருவாங்க. இந்த ஒண்ணு சேரும் பொழுது எல்லோருமே நிர்வாகமா தான் இருப்பாங்க. முதல் ஆடை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பச்சை பட்டாலான ஆடை அணிவிக்கப்படும். இதெல்லாம் ஹதீஸுடைய தொகுப்பு, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல் ஆடை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்கும். ஏன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து அவர் நெருப்பு குண்டத்தில் அந்த ஆடையை கரிக்க விட்டார். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் முதல் ஆடையை கொடுப்பான். இரண்டாவது உயிரின் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஆடை கொடுக்கப்படும். அதற்கு பின்னால்தான் மற்ற பேர்கள் அவங்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப அந்த ஆடைகள் கொடுக்கப்படும். சரியா? இப்ப இந்த வாழ்க்கையை இவ்வளவு விராபாரியா நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த வாழ்க்கைக்காக துன்யாவுடைய உழைப்பை மட்டும் நம்பி வீணாக்கிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த வாழ்க்கை சத்தியமான உண்மை. நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, இந்த காதல வாங்கி இந்த காதல இதோட பள்ளியோட போகும்போது அப்படியே விட்டுட்டு போனாலும் சரி, இந்த வாழ்க்கை சத்தியமான உண்மை. இதுல இருந்து யாருமே மீற முடியாது. கபூரில் கொண்டு போய் உங்களை வைக்கிறதும் உண்மை, தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் உண்மை, ஃப்ளைட்ல வெடிச்சு போனாலும் கபர் உண்மை, கபரில் கேள்விகளை கேட்கப்படும், கபரில் இருந்து எழுப்பப்படும். ஒரு தடவை படைக்கப்பட்ட ஆத்மா அழியாது. ஒரு தடவை படைக்கப்பட்ட ஆத்மா ஷிஃப்ட் ஆகுமே தவிர அழியாது. இதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டீங்கன்னா துன்யாவில் மூழ்கணுமா, தொழுகையை விட்டுட்டு காசு துட்டு பணம்ல அடையணுமாங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் இருக்கிறான்ல, உங்கள்கிட்ட அவன் எதை எதிர்பார்க்கிறான்? உனக்கு சொர்க்கத்தை தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். அந்த உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கான் சொல்லுங்க? நாலு முழுவதும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே இரு, 24 மணி நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 24 மணி நேரம் வருஷம் ஃபுல்லா ஜமாத்துல இதா அல்லாஹ் சொல்றான். அப்பா 100 ரூபா சம்பாதிச்சியா, 97 ரூபா 50 ஆசை நீ வச்சுக்க, 2 ரூபா 50 ஆசை எனக்கு கொடு. இதுல என்ன தப்பு இருக்கு? 17 மணி நேரத்தில் நீ 24 மணி நேரத்துல 17 ரக்காத்துக்குள்ள நேரத்தை கொடு. 17 ரக்காத்து ஃபர்ல் தொழுகைக்கா நேரத்தை கொடு. இதை கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? சாப்பாடை தந்து, உணவை தந்து, கண்ணை தந்து, ஜீரணமாக்குற சக்தியை தந்து, காலை நடக்க தந்து, இவ்வளவு தந்துட்டு 17 ரக்காத்து எனக்காக தொழுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 ரூபா 50 ஆசை எனக்கு தாங்கப்பா, 11 மாசம் நல்லா வெட்டு சாப்பிடு, ஒரே ஒரு மாசம் எனக்காக நோன்பு வை, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஹஜ்ஜுக்குவா, என்னுடைய தளத்தை பாரு. இதை கூட நிறைவேற்றணும். நம்ம ஏன் முஸ்லீமா இருக்கணும்? இதை கூட நம்மளால செய்ய முடியல, நம்ம ஏன் முஸ்லீமா இருக்கணும்? கடுமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், 3 வாழ்க்கைக்கு நாம் சம்பாதிக்கணும், 3 உலகத்துக்கு நாம் சம்பாதிக்கணும். இந்த உலகத்துக்காக வேண்டிய ரூபாயை சம்பாதிக்கணும், கபருக்காக வேண்டிய சவாபை சம்பாதிக்கணும், ஆகிரத்துக்காக வேண்டிய சவாபை சம்பாதிக்கணும். இதை ஃபேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போங்க. உலகத்துக்கும் சம்பாதிங்க, ஆனா உங்க வாழ்க்கைக்காக வேண்டி. உலகத்துக்கு சம்பாதிக்கிறது பொண்டாட்டி பிள்ளைக்காக வேண்டி. நேற்று வரைக்கும் இன்னாருடைய மகளா இருந்தா, சின்ன வயசுல மௌத்தா போனா இன்னொருத்தவங்க பொண்டாட்டியா போயிடுவா, அவங்களுக்காக தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா இந்த சவாபுங்கிறது உங்களுக்காக, உங்க நப்சுக்காக, உங்க வாழ்க்கைக்காக. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நரகம் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, தாங்கலாம் முடியாது. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். இப்ப சமீபத்துல சொல்றது என்னண்டா, தொழுகை ஃபர்ல் தொழுகை என்பது நன்மைகளுடைய லிஸ்ட்ல வராது, பாவங்கள் லிஸ்ட்ல வரும். இதை மைண்ட்ல ஏற்றிக்கிடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, தஹஜ்ஜத் தொழுவதான் நன்மை, இஷ்ராக் தொழுவதான் நன்மை, லுஹா தொழுவா நன்மை, சரியா பிரயாண தொழுகை நன்மை. இந்த ஃபர்ல் தொழுகிறீங்களா, சும்மா 2 ரக்காத் தொழுகிறீங்களா, இது நன்மையெல்லாம் கிடையாது. தொழுகலைன்னா பாவம். ஒரு சுபுவுக்கு ஒரு நாள், ஒரு லோஹருக்கு ஒரு நாள், ஒரு அசருக்கு ஒரு நாள், ஒரு மகரிபுக்கு ஒரு நாள், ஒரு இஷாவுக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு 5 நாள் நரகம் சொல்லி சொன்னா யோசனை பண்ணி பாருங்க. சும்மா கற்பனை பண்ணுங்க, தாங்கலாம் முடியாது. அப்பளத்தை பொரிக்கிறோம், அல்லது ஒரு ஆம்லெட்டுக்காக எண்ணெயை கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றிட்டோம், ஒரு சுட்டு எண்ணெய் அப்படியே மேலே விழுந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு பொம்பளை பிள்ளைங்களால ஜாக்கெட் போட முடியல, அப்படி கொப்பளிச்சு போகுது இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இப்படி சொல்லுவான், ஃபத்தகுன் நாரல்லதி வகுதுஹன் நாஸு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகம் உங்களுக்கு இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உழித்தலில் காஃபிரின், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதிலே மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படும். மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படும். மனிதனைத்தான் போடுற சரிப்பா, கல்லையும் எப்ப பாறாங்கல்லையும் போடணும்? நரகத்துக்கும் பாறாங்கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப என்ன அங்க அர்த்தம் தெரியுமா? அதோட ஹீட்டை அல்லாஹ் விவரிக்கிறான். 1 லிட்டர் கெராசினை ஊற்றி மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்த வச்சா மனித உடலுக்கு எரிஞ்சு சாம்பலாயிடும், எலும்பு தான் மிஞ்சும். ஆனா ஒரு பாறை மேல பெட்ரோலு, டீசலு என்னென்னத்தை ஊற்றினாலும் அந்த டீசல் இருக்கிற வரைக்கும், பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் எரியும், கல்லு கல்லாவே இருக்கும். அப்ப இந்த கல்லை ஏன் நரகத்தில் அல்லாஹ் கொண்டு போட்டான்டா? அதனுடைய ஹீட், நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய அழகு பாறைகளை உருக்கக்கூடிய அளவிற்கு உள்ள வெப்பம். 900 டிகிரியில தங்கம் உருகிடும், 700 டிகிரியில வெள்ளி உருகிடும், 3500 டிகிரியில பிளாட்டினம் உருகிடும். பாறாங்கல் எத்தனை டிகிரியில உருகும்? கல்ல லிக்விட் ஆக்குனா எத்தனை டிகிரி தேவை? அந்த வெப்பம், அந்த வெப்பம்னு அல்லாஹ் சொல்றான். 7 நரகம். ஒரு நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நரகம் எரியாது, புகமூட்டமா இருக்கும், ஒரு நரகம் கருப்பாவே இருக்கும், ஒரு நரகத்துல எதுவுமே இருக்காது, புகை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா உள்ள நுழைஞ்சா வெக்கையா இருக்கும். எப்படி? அது தராதரத்திற்கு ஏற்ப. அதனால அருமையான சகோதரர்களே, 3 உலகத்தை ஞாபகம் வைத்து உழையுங்கள். அதான் இந்த ஜும்மாவுடைய எனக்கு நோக்கம். 3 உலகத்துக்காக உழைக்கணும். இந்த உலகத்துல பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக, வயிற்று நிரப்பணுங்கிறதுக்காக, பசியை போக்கணுங்கிறதுக்காக வேண்டிய உழைப்பு, கபூர்ல விசாலமான முறையில வாழணுமேங்கிறதுக்காக வேண்டிய உழைப்பு, சொர்க்கத்தில் உயிர் பதவி அடைய வேண்டுமே என்று மற்றொரு உழைப்பு. இந்த 3 உழைப்பது நம் மீது கடமை. அதை ஒரு ஆலிமா இருந்து நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜும்மாவில் இதை எடுத்திருக்கிறேன். ரமலான் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்பவே நீங்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வாரத்தில் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். அதனால அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த உழைப்பு காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஹலாலான ஒரு கடையை வச்சோ, ஒரு வியாபாரத்தை வச்சோ நீ சம்பாதிச்சிருவீங்க. பள்ளிக்குள்ள இருந்து மட்டும்தான் சவாபு சம்பாத்தியம் கிடையாது. ரோட்ல நடக்கும்போது உங்க வாய் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ முணுமுணுக்க கபருடைய வாழ்க்கைக்குரிய தேவையானவை அத்தனை தேவைகள் நிறைவேறிடும். அதே மாதிரி ஆகிரத்துடைய சொர்க்கத்துடைய பகுதிகள் நிறைவேறும். சொர்க்கம் 8 படித்தரங்களா இருக்குது. உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த சொர்க்கத்துக்கு போட்ட ஆசை இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்புங்கிறது வேற, சொர்க்கத்துடைய உயர்வு பதவி அடையணும்னு சொல்லி சொன்னா சுன்னத்துகளை பேணணும். சுன்னத்துகள் ரொம்ப ஈஸியா பேணலாம். ஆனா நம்ம ஒரு என்ன சொல்ற தெனாவட்டில் சுன்னத்தை விடுறோம். நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். போறீங்க, செருப்பு போடத்தான் போறீங்க, வலது காலம் முதல்ல போடுறது. வண்டி எடுக்கிறீங்க, சுபாலை சஃபலான் துவாவை ஓதிக்கிறது. வீட்டுக்குள்ள போறீங்க, சலான் சொல்லிட்டு நுழைவது. வீட்டுக்குள்ள போய் முடிஞ்ச உடனே சாப்பிட உட்காரும் போது மனைவி மக்கள் நீங்க தொழுதுட்டீங்களான்னு கேட்கறது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, 3 உலகமும் ஈஸியாக அடைஞ்சிடும். 3 உலகத்தையும் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.